श्री गुरुभ्यो नमः। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। गुरवे सर्वलोकानां विषजे भवरोगिणां निधये सर्वविद्यानां दक्षिणामूर्तये नमः। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करम्। सदात्मध्याननिरतं विषयेभ्यः पराङ्मुखं नौमि शास्त्रेषु निष्णातं चन्द्रशेखरभारतीं विवेकिनं मगाप्रज्ञं धैर्यौधार्यक्षमानिधिं सदा अभिनवपूर्वं तं विद्यातीर्थगुरुं भजे। भारतीकरुणापात्रं भारतीपदभूषणं भारतीपदमारूढं भारतीतीर्थमाश्रये। विद्याविनयसम्पन्नं वेदरागं विवेकिनं वन्दे वेदान्ततत्त्वज्ञं विदुशेखरभारतीम्। அனைத்து பெரியோர்களுக்கும் நீலாயதாட்சி குமாரின் நமஸ்காரங்கள். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் தட்சிணாம்நாய சிங்கேரி சாரதா பீடத்தின் 35வது பீடாதிபதியான ஜகத்குரு ஸ்ரீ அபிநவ வித்யாதீர்த்த மகா சுவாமிகளின் புண்ணிய சரித்திரத்தை நம்முடைய பிரத்யக்ஷ குருநாதர்களான ஜகத்குரு ஸ்ரீ பாரதி தீர்த்த மகா சுவாமிகள் மற்றும் ஜகத்குரு ஸ்ரீ விதுசேகர பாரதி மகா சுவாமிகளோட பரிபூர்ண ஆசீர்வாதத்தோட கேட்டுருக்கோம். திவ்யமா ஆனந்தமா 46வது வாரம் இந்த சச்சரிதத்தை நாம் இன்னைக்கு கேட்க போகிறோம். போன வாரத்தோட தொடர்ச்சியை தான் தொடர்ந்து கேட்க போகிறோம். போன வாரம் நம்ம கேட்டிருந்தோம், கணவரை இழந்து சின்ன வயசு குழந்தைகளோட தவிச்சுன்னு இருக்கிற ஒரு பெண்மணி அவருடைய கணவருக்கு காசியிலையும் கயையிலும் பிண்டம் வைத்து காரியம் பண்ணும்படி ஜோசியர்கள்லாம் சொன்னதால அங்கே போக விரும்புகிறார். ஆனால் அந்த இடம் அவருக்கு புதுசு, அவருக்கு தெரிந்தவர் யாரும் இல்லை, செய்வதறியாத தவிக்கிறார் அந்த பெண்மணி அப்படிங்கிறத கேட்டோம். நம்ம செய்வதறியாம தவிக்கிற அந்த பெண்மணி என்ன பண்றாருன்னா ஆச்சாரியாளுக்கு கடிதம் எழுதுறா. ஆச்சாரியாளுக்கு கடிதம் எழுதி தன் நிலைமைய விளக்கி சொல்றா. விளக்கி சொல்லிட்டோ ஆச்சாரியால் தான் தனக்கு உதவணும் அப்படின்னு வேண்டிக்கிறார் அந்த பெண்மணி. கடிதத்தை படிச்சுட்டு மனமுருகி போயிடுறார் ஜெகத்குருநாதர். தன்னுடைய உதவியாளரை உடனே அழைக்கிறார். அவரை அழைச்சு இந்த பெண்மணி காசிக்கு வரப்போவதை காசியில் இருக்கிற சிங்கேரி மடத்து மேலாளருக்கு கடிதம் மூலம் தெரிவித்து அவரே ரயில் நிலையத்துக்கு சென்று அந்த பெண்மணி மற்றும் அவருடைய குழந்தைகளை அழைச்சிட்டு வரணும் அப்படின்னும் அவர்கள் அனைவரும் சிங்கேரி மடத்திலேயே தங்குவதற்கு எல்லா வசதிகளையும் இலவசமாகவே செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் தெரிவிக்க சொல்றா ஆச்சாரியால் அந்த கடிதத்தில். அது மட்டும் இல்லாமல் காசி மற்றும் கயையில் அந்த பெண்மணி என்னென்ன கர்மாக்களை செய்யணும் அப்படிங்கிற விவரங்களையும் அவரே அந்த கடிதத்தின் மூலமாக தெரியப்படுத்துகிறார் அந்த மேலாளருக்கு. ஆச்சாரியால் சொல்லி இவர் அவருக்கு கடிதம் எழுதுகிறார். கடிதம் எழுதுறது மட்டும் இல்லை, உத்தரவே போட்டுடுறா ஆச்சாரியால் அந்த மேலாளருக்கு. இந்த பெண்மணியும் வந்துடுறா, காசிக்கு வரா. முன்ன பின்ன தெரியாத இடத்துக்கு வந்திருக்கோமே பயந்துண்டே வரா. ஆனால் அந்த பெண்மணியை ஆச்சாரியாலோட அபயக்கரங்கள் தான் காத்து நிற்கிறது. ஒன்றும் தெரியாத இடத்துக்கு வந்து பயந்துண்டே நிற்கிற அந்த பெண்மணியை ஆச்சாரியாலோட அபயக்கரங்கள் காத்து நிற்கிறது. போன இடத்துலெல்லாம் அந்த பெண்மணிக்கு கிடைச்ச வரவேற்பையும் வசதிகளையும் பார்த்துட்டு அப்படியே பிரமிச்சு போயிடுறா அந்த பெண்மணி. எந்தவித சிரமமும் இல்லாமல் எல்லா கர்மாக்களும் நல்லபடியாக நடைபெற்று முடியறது. திக்க முக்காடி போயிட்டார் அந்த பெண்மணி. அப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடுகளை ஆச்சாரியால் பண்ணியிருக்கா அந்த பெண்மணிக்கு. கருணை கடல் இல்லையா ஆச்சாரியால், அவருடைய இன்னொரு கருணை மழையை கேளுங்கோ. இந்த சம்பவம் எங்கே வச்சு நடக்கிறது அப்படின்னா, மங்களூருக்கு பக்கத்தில் கோட்டேகர் அப்படின்னு ஒரு கிளை மடம், அங்கே ஆச்சாரியால் ஒரு சமயம் தங்கியிருக்கா. அப்படி அவர் தங்கியிருக்கிற ஒரு நாளைக்கு மத்தியானம் தன்னுடைய தனி அறையில் ஷீடர் ஒருத்தரோட பேசின்னு இருக்கார். சில விஷயங்களை பற்றி பேசின்னு இருக்கார் ஆச்சாரியால். அப்படி பேசின்னு இருக்கிறவர் திடீர்னு எழுந்துக்கிறார். எழுந்துட்டு அறை கதவையும் திறந்து வச்சுடுறார். அப்படி திறந்து வச்ச சில கணத்திலேயே ரொம்ப பதட்டத்தோட ஒருத்தர் வரார். பதட்டம் அவருக்கு, ரொம்ப பதட்டம் அவருக்கு.
அவர் கேட்குறார், ஆச்சாரியால் கேட்குறார் அவர்கிட்ட, என்ன பதட்டம் உங்களுக்கு, என்ன வேணும் அப்படின்னு கேட்குறார், உங்களுக்கு என்ன உதவி வேணும் அப்படின்னு கேட்குறார் ஆச்சாரியால். தயவு செய்து காப்பாற்றுங்கள் அப்படின்னு குரல் கொடுக்கிறார். அவர் அழறார். அந்த மனுஷர் தயவு செஞ்சு காப்பாத்துங்கோ அப்படின்னு குரல் நடுங்க அழ ஆரம்பிச்சுடுறார். அதுக்கு மேல அவரால் பேச்சே வரல. அவருக்கு தேம்பி தேம்பி அழறார். அவர் பேச்சு வராம. ஆச்சாரியால் உடனே அவர்கிட்ட ஒண்ணுமே சொல்லல, ஒரே ஒரு வார்த்தை சொல்றார். என்னன்னா, உங்களுடைய மகன் விரைவில் குணமாயிடுவான், கவலையே பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அவரை காத்திருக்க சொல்றார். அதுவும் எப்படி, சைகையால காண்பிக்கிறார். கொஞ்ச நேரம் காத்துருங்கோன்னு சைகையால காண்பிச்சுட்டு உள்ளுக்குள்ள போறா. உள்ள போயிட்டு 2 பெரிய முந்திரி பருப்பு பாக்கெட் எடுத்துன்னு வரா. அது கூட ஒரு பெரிய பாதாம் பருப்பு பாக்கெட்டையும் எடுத்துட்டு வந்து அந்த மனிதர்கிட்ட கொடுத்துட்டு அவர்கிட்ட சொல்றார், கொஞ்ச நாளைக்கு அப்புறமா இதை கொஞ்சம் கொஞ்சமாக தினமும் உங்களுடைய பையனுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். ரொம்பவும் பணிவோடு அவற்றை வாங்கிக்கிறார் அந்த மனிதர். வாங்கிட்டு ஆச்சாரியால்கிட்ட அவர் என்ன சொல்கிறார்னா, என்னுடைய மகன் இப்போ ஆஸ்பத்திரியில் இருக்கான், அவனுக்கு புத்துநோய் வந்திருப்பதாக மருத்துவர்கள்லாம் சொல்கிறா இன்னைக்கு அப்படின்னு அழறார். சொல்லிட்டோம், இல்லை அவனுக்கு புத்துநோயெல்லாம் ஒன்றுமே கிடையாது, ஆஸ்பத்திரியிலேருந்து சீக்கிரமாக வந்துடுவான் ஆத்துக்கு, அதுக்கு பின்னாடி அவன் ரொம்ப நலமோடு இருப்பான் அப்படின்னு தீர்மானமாக சொல்கிறா ஆச்சாரியால் அந்த மனிதர்கிட்ட. கரங்களை கூப்பி ஆச்சாரியாளுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறார் அந்த மனிதர். தெரிவிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறார். மறுநாள் மாலை தன்னோட மாலை நேர நடைப்பயிற்சியை முடிச்சுட்டு அறைக்கு திரும்ப வந்துருக்கா ஆச்சாரியாள். முன்தினம் வந்திருந்த அந்த நபர் மீண்டும் அங்க இருக்கார், அங்க வந்திருக்கார். கூப்பிய கரங்களோட நிற்கிறார். கூப்பிய கரங்களுடன் நிற்பதை பார்த்துட்டு ஆச்சாரியால் அவரை பார்த்து ஒரு சின்னதா ஒரு சிரிப்பு சிரிக்கிறார். அவருக்கே உரித்தான அந்த சிரிப்பை சிரிச்சுட்டு தன்னோட அறைக்கு கிளம்பிடுறார் ஆச்சாரியால். அந்த மனிதன்கிட்ட எதுவுமே பேசல அவர், இந்த மனிதனும் எதுவும் பேசல. அவரும் கிளம்பிடுறார் தன்னோட அறைக்கு. சில நிமிடங்கள்ல முன்தினம் ஆச்சாரியாலோட அறையில ஒரு சீடர் பேசிட்டு இருக்கார் இல்லையா, அவர் வரார் வெளியில. அவர்கிட்ட இந்த அன்பர் என்ன பண்றார், நேற்றுக்கு சாயங்காலம் இங்கேருந்து நான் ஆஸ்பத்திரிக்கு போனேன். அங்கே போன உடனே மருத்துவர்கள்லாம் என்கிட்ட வந்து ஒரு தவறு நடந்துடுத்தோ, மருத்துவ அறிக்கைகள்லாம் மாறிடுத்தோ, உங்கள் பையனுக்கு புத்துநோய் இல்லை, இன்னும் 2 நாளில் அவன் வீட்டுக்கு திரும்பிடலாம், அதற்கு பின்னாடி அவனுக்கு சத்தான உணவை கொடுத்து வாருங்கள் அப்படின்னு தெரிவிச்சுட்டா மருத்துவம்லாம் அப்படின்னு அந்த மனிதர் சொல்கிறார் அந்த சீடர்கிட்ட. சொல்லிட்டு அவர் சொல்கிறார், அவருக்கு நான் மிகவும் நன்றி கடன் பட்டிருக்கேன், திரும்ப அவருடைய அருகில் சென்று விஷயத்தை சொல்லி அவரை தொந்தரவு செய்ய வேண்டாம் அப்படின்னு நினச்சதால தான் இன்னைக்கு நான் கொஞ்சம் தொலைவிலேயே நின்றுண்டு அவரை தரிசனம் பண்ணினேன், அதையும் நீங்கள் ஆச்சாரியால்கிட்ட தெரிவிச்சுடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீடர் கிளம்புறார். கிளம்பும் போது அந்த நபர் சீடர்கிட்ட இன்னொரு விஷயத்தை தெரிவிக்கிறார். என்னன்னா அவர் சொல்றார், நான் ஒரு கிறிஸ்துவன், என்னுடைய மகனுக்கு புத்துநோய் வந்திருக்கு அப்படிங்கிறத கேட்டுட்டு அதிர்ச்சியால் உறைஞ்சி நின்றுட்டேன். அப்படி உறைஞ்சி நின்ன என்னிடம் சுவாமிகளை சென்று தரிசனம் பண்ணிட்டு விஷயத்தை தெரிவித்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கும்படி ஒரு ஹிந்து நண்பர் சொன்னார். அதனால தான் நேற்றுக்கு நான் இங்கே வந்தேனா, ஓடி வந்து அவரை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறார் இவர். அப்படி நான் சென்றது பற்றி இப்போ நான் ரொம்பவும் அப்படி சென்று நான் அவரை தரிசனம் பண்ணினதை நினச்சி இப்போ நான் பரம சந்தோஷம் அடைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறார் வந்த அந்த மனிதர். இப்படி தம்மையே தஞ்சம் என நாடி வந்தவர் யாராயிருந்தாலும் ஆச்சாரியால் அவளை எல்லாம் காப்பாத்திண்டு வரா. இதத்தான் நம்முடைய பிரத்யக்ஷ பகவான் தன்னுடைய குருநாதரை ஆஸ்ரிதா கில ரக்ஷக அப்படின்னு இந்த நாமாவளியால் அர்ச்சனை பண்ணியிருக்கார். யாரானும் கஷ்டப்படுறத பார்த்துட்டா எங்கள் குருநாதரால் பொறுத்து கொள்ளவே முடியாது.
அவர்களோட கஷ்டத்தை நீக்கிட உடனே முயற்சி பண்ணிடுவார் அப்படின்னு நம்முடைய பிரத்யக்ஷ பகவான் ஜெகத்குரு ஸ்ரீ பாரதி தீர்த்த மகா சுவாமிகள் பற்பல தருணங்கள்ல நமக்கு நிறைய சொல்லியிருக்கார். உதாரணமா, அன்பர் ஒருவருக்கு துஷ்ட சக்தி ஒன்றினால் இன்னல் ஏற்பட்ட போது கருணாமூர்த்தியான தன்னுடைய குருநாதரதனை தீர்த்து வைத்தார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தமது உபன்யாசம் ஒன்றின் போது நமக்கு சொல்லியிருக்கார். அந்த விவரத்தை தான் நாம இப்போ கேட்க போறோம். மதுரையைச் சேர்ந்த ஸ்ரீ ராஜகோபாலன் அப்படிங்கிற அன்பருக்கு 1974 வருஷம் ஆடி மாதம், இதே போல ஆடி மாதம் அமாவாசை தினத்திலிருந்து ரொம்பவும் வினோதமானதொரு வகையில் இன்னெல்லாம் உண்டாக ஆரம்பிக்கிறது. அவருக்கு என்னன்னா, உலர வைக்கப்பட்டிருந்த துணிகள்லாம் தாமாகவே கிழிஞ்சு போக ஆரம்பிக்கிறது. வீட்டில் இருக்கிற பூட்டு சாவிகள்லாம் மறைஞ்சு போகிறது. சமைச்சு வச்ச உணவு ரத்தம் கலந்ததாக மாறத் துவங்க ஆரம்பிச்சுடுத்து. பூஜை அறையில் வைக்கப்பட்டிருந்த ஸ்லோக புத்தகங்கள்லாம் கிழிஞ்சு போகிறது. மிகவும் மிரண்டு போன அந்த குடும்பத்தினருக்கு உதவிட முன்வந்த பல்வேறு மதங்களைச் சேர்ந்த பெரியவர்களாலும் எதுவுமே செய்ய முடியல. இவரோட பணிபுரியும் அலுவலர்களும் காவல்துறை மற்றும் நீதித்துறையை சார்ந்த அதிகாரிகளும் இவருடைய வீட்டை பார்வையிட்ட போதிலும் யாராலும் இவருக்கு உதவிட முடியவே இல்லை. தேவி உபாசகர் ஒருவர் இவருடைய இன்னல்கள் ஏவல் பில்லி சூனியம் சம்பந்தப்பட்டது அப்படிங்கிறதையும், துர்சக்தி வாய்ந்த பூதம் ஒன்றினால் இழைக்கப்படுகின்றது அப்படிங்கிறதையும் தெரிவிக்கிறார். தெரிவித்தாலும் அவராலையும் இதுக்கு ஒரு தீர்வை சொல்ல முடியலை. இந்த சமயத்தில் தான் நம்முடைய பகவான் ஸ்ரீமத் அபிநவ வித்யாதித்த மகா சுவாமிகள் மதுரை நகருக்கு விஜயம் பண்ணுறார். மிகவும் துவண்டு போயிருந்த ராஜகோபாலனை அவருடைய நண்பர்கள்லாம் சேர்ந்து குருநாதத்தை அழைச்சிட்டு வரா. நடந்து கொண்டிருந்த விஷயங்களை முழுவதுமாக கேட்டுக்கிறார் நம்முடைய ஆச்சாரியால். கேட்டுண்டு அவரை ஆசீர்வாதம் பண்ணிட்டோம், அவருக்கு மந்திரோபதேசம் தருவதாக சொல்லி அனுக்கிரகம் பண்றார். அதை கேட்டுட்டு தன்னுடைய இல்லத்துக்கு திரும்புகிறார் ஸ்ரீ ராஜகோபாலன். அப்படி தன்னுடைய இல்லத்துக்கு திரும்பிய ராஜகோபாலனுக்கு ஒரு அதிர்ச்சி காத்துன்னு இருக்கு. என்ன அதிர்ச்சி தெரியுமா? இன்ப அதிர்ச்சி காத்துன்னு இருக்கு. அனைத்து இன்னல்களும் அறவே ஒழிந்து எங்க போச்சுனே தெரியல. இனிமே உங்களை துன்புறுத்த மாட்டேன், இனி நான் உங்களுக்கு அடிமை அப்படின்னு ஒரு கடிதம் எழுதப்பட்டு அவருடைய இல்லத்தோட முன்னாடி இருக்கு. அந்த கடிதம் அவர் நுழையிற இடத்துல அந்த கடிதம் கிடக்கிறது. ராஜகோபாலனும் அவருடைய குடும்பத்தார்களும் இதை பார்த்து பிரமிச்சு போயிடுறா. ஆச்சாரியால் ஸ்ரீ அபிநவ வித்யாதித்த மகா சுவாமிகளோட அருளாசிக்கு இருந்த சக்தியை நினைச்சு அவ பிரமிச்சு போறா. அது மட்டும் இல்லை, அப்படிப்பட்ட அவருடைய சக்தியை அனுபவிக்கும் பாக்கியத்தை அவளுக்கெல்லாம் கொடுத்துருக்காரு ஆச்சாரியல். அதை நினைச்சு அவ சந்தோஷப்படுறாவா. இப்படித்தான் இன்னொரு சமயம் ஆச்சாரியால் ஒரு இடத்துல இருந்து வேறு ஒரு இடத்துக்கு பயணம் பண்ணிட்டு இருக்கா. தன்னோட பயணத்தை தொடங்கி ஒரு அரை மணி நேரம் தான் ஆயிருக்கும். அப்போ ஒரு கார் பாதி கவிழ்ந்த நிலையில சாலையிலிருந்து கொஞ்சம் தள்ளி விழுந்திருப்பதை ஆச்சாரியால் கொஞ்சம் தூரத்திலேயே கவனிச்சுட்டா. நம்ம எப்போ முன்னாடியே ஒரு இடத்துல சொல்லியிருக்கோம், பயணம் பண்ணும்போது ஆச்சாரியாலோட கவனம் எப்போதுமே பாதையில் தான் இருக்கும்னு. ரெண்டு பக்கமும் பார்த்துட்டே தான் பயணம் பண்ணுவான்னு நம்ம ஏற்கனவே கேட்டிருக்கோம். நம்ம ரொம்ப தூரத்திலேயே இதை கவனிச்சுடுறா ஆச்சாரியால். அந்த வழியே வாகனங்களை ஓட்டி சென்றவர்கள்லாம் அந்த விபத்தை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படலை. அந்த விபத்தை கடந்து அவள் வேகமாக போயின்னு இருக்கா எல்லாரும். ஆச்சாரியர் என்ன பண்ணுறா, தன்னோட காரை விபத்து நடந்த இடத்துக்கு கிட்ட கொண்டு போய் நிறுத்திட்டோ, ரொம்ப மோசமாக சேதமடைஞ்சிருக்கு அந்த வண்டி. அந்த வண்டியை நோக்கி அதிவேகமாக போயிடுறா, அந்த இடத்துக்கு போயிடுறா. இந்த நிகழ்வை நம்ம அடுத்த வாரம் தொடர்ந்து கேட்கலாமா? ஸ்ரீ சத்குரோ பாகி, ஸ்ரீ சத்குரோ பாகி, ஸ்ரீ சத்குரோ பாகி.